பாஸ்டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். அதாவது நம்முடைய குழந்தைகள் கட்சியான தாவேகா பற்றி நிறைய விஷயங்கள் பேசணுங்கிறதுக்காக மதிப்பிற்குரிய திரு பாலாஜி பிரபு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு அவங்க பண்ருட்டிக்கு பிரச்சாரத்துக்கே போக மாட்டாங்க. ஏன்னா அங்கே உண்மையிலேயே இவ்வளோ ஒரு பழப்பழம் வித்துட்டு இருக்கோம். நிறைய பழங்கள் இருக்கு. சீசன் டைம் வரும். இந்த சீசன்ல வந்து விற்கும். தளபதி நாங்க அப்படியே அதுல என்ன தெரியுமா, இவங்களே வந்து ஒரு ஆளை நிக்க வச்சு ஒன்று பண்ணியிருக்காங்க. இந்த கண்ணாடியை தூக்கி போட்டு தளபதி பிடிக்கிற மாதிரியும் பிடிச்சிட்டு அதை வந்து அவர் போடுற மாதிரியும். அதாவது என்னன்னா, கண்ணாடி எங்கேருந்தும் வந்தது, பிடிச்சாருன்னா பரவாயில்ல. இப்போ தர்பூசணி எதிர்ச்சியா வந்தது. நல்லா கேட்டுக்கங்க. கண்ணாடி எப்படின்னா, கண்ணாடி யார் போடுறானோ அவன் ஃபஸ்ட்டே வீடியோலாம் எடுக்கிறான். பார்த்துக்கங்க, நான் கண்ணாடியை போட போகிறேன், இப்போ தலைவி இப்படி அவ்வளோ அக்யூரேட்டெல்லாம் பண்ண முடியாது. கரெக்டாக அவர் வரும்போது அப்படி போட்டிருக்கான். அவர் பிடிச்சிட்டு உடனே அந்த கண்ணாடியை போட்டு அப்படி திரும்பாரு. எம்ஜிஆர் ஏதோ ஒரு பிரச்சாரத்துக்கு போகும்போது, மதுரையே எங்கேயோ பிரச்சாரத்துக்கு போகும்போது கோயம்புத்தூர் நந்தரில் ஒருத்தர் கட்டி வீசியிருக்கான். லாபகமாக அப்படியே பிடிச்சிருக்காரு. அப்போ வந்து பயங்கரமாக கிளாப் பண்ணியிருக்காங்க கூட்டத்தில் இருக்கவங்களாம். ஆஹா ஆஹா ஆஹா, தலைவர் கத்தியை பிடிச்சாரு. அவர் லாகமாக பிடிச்சாருன்னா அவர் வந்து பயிற்சி எடுத்தவர். சண்டை தெரியும், சண்டையும் தெரியும், சண்டை பண்ணுறது என்னன்னு தெரியும், சண்டை பண்ணுறவங்களை எப்படி எதிர்க்கிறதும் தெரியும். ஆனால் இவருக்கு எதுவுமே தெரியாது. இவர் வந்து கண்ணாடியை போட்டிருக்காங்க, பிடிச்சிட்டாரு. பிடிக்கலன்னா என்ன ஆயிருக்கும்? பிடிக்கலன்னா கீழே வந்துடும். அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நல்லா பிராண்டட் கிளாஸ் போல இருக்கு. அப்படியே நல்லா ஃப்ரேம்லெஸ்ல நல்லா அழகாக வாங்கி கொடுத்துக்கிறானு. நல்லா சிறப்பாக பண்ணாங்க. ஆனால் என்னென்ன கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ எல்லாத்தையும் தூக்கி போடுறாங்க தளபதி மேலே. அவர் மேலே போடுறாங்க. பரவாயில்ல. ஆனால் பரவாயில்ல சார், மக்கள் தன்னுடைய அன்பை காமிக்கிறாங்க. அன்பை காமிக்கிறதுக்கு ஒரு நல்ல வழியா அன்பை காமிக்கிறாங்க. ஆனா என்னன்னா, இந்த மாதிரியான விபரீதமான விஷயம்லாம் இருக்குல்ல, எனக்கு தெரிஞ்சு இந்த தர்பூசணி போட்டவனை வந்து அமெரிக்கால தேடுவாங்க. ஏன்னா பாஸ்கெட் பால்ல வந்து இவ்வளவு பெரிய தர்பூசணி எப்படி கரெக்டா காயின் பண்ணி போட்டேன். ஏன்னா நம்மளது சின்ன பால் தான்ப்பா, நீ இதை கரெக்டா போட்டா போறோம் அப்படின்னு சொல்லி அவனுக்கு தனியா கோச்சிங் கொடுத்தாலும் சொல்ல முடியாது. தூக்கிடுவாங்க, தனியா தூக்கிடுவாங்க, தொக்கா தூக்கிடுவாங்க. அப்போ இன்னொன்னு வந்து இந்த பிரச்சாரங்கள்ல இப்ப நீங்க வந்து தர்பூசணியை சொன்னீங்க. 6 வருஷம் நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாப்புல வாட்டர் பாட்டில் ஸ்டில் எல்லாம் வந்து கிடையாது. அது எப்படி தெரியுமா, அந்த ஜோஸ் சார்லஸ் மார்டின், அதாவது வந்து சார்லஸ்னுடைய மகன், மார்டினோட மகன். அவர் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டிவியில ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா, அமாவாசைன்னு சொல்லியிருக்காரு. அதை வச்சு நம்ம உடஞ்சு போன தேங்காய் எல்லாம் வந்து ரவுண்டா நைட்ல இருட்டுல வருமே, மாசம் அமாவாசை, அதை நினைச்சிடாதீங்க. அமைதிப்படை அமாவாசை போடு. யாரு? ஆதவ் அர்ஜுனா அப்படின்னு ஓப்பனாவே சொல்லியிருக்காரு. அவரு எப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னா, அது சொன்னது கரெக்டா போச்சு. எப்படின்னா, அதாவது வந்து தேங்காய் அப்படி கோயில்ல அடிச்சு உடைச்சோன்னு ஓடி போய் பொறுக்கு வரல, பொறுக்கு வரல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு குவார்டர் பாட்டில் அடிச்சிருக்காங்க. இவர் சில்லு அந்த கண்ணாடி சில்ல போய் பொறுக்கியிருக்காரு. சரியா இருக்குல்ல? இது கரெக்டாக மரிச்சாவது சார். ஏன்னா சமீபத்தில் தனி விமானத்தில் போகும்போது ஒரு பேக்ல தான் பாட்டில் இருந்துச்சு. ஸோ பாட்டில், கிளாஸ் பீஸ் உடைஞ்சது, கிளாஸ் எல்லாமே கரெக்டாக சிங்க் ஆகும். அப்படியே பயங்கரமா ஆவேசமா பேசுவாரு. என்ன பண்ணுவேன் தெரியுமா, எங்க மேல வீசுறீங்களா அப்படின்னு பண்ணுவாரு. டக்குன்னு பாத்தீங்கன்னா சார் எல்லாத்தையும் சொல்லிட்டு ஒரு நேரம் போய் வீசிக்கா ஓட்டு போடுங்கன்றாரு. அந்த கூத்த கேளுங்க. அதாவது வந்து சென்னையில 13 தொகுதியிலையும் டிஎம்கே தான் ஜெயிக்கும் அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிட்டாரு. நான் வாய் முகூர்த்தம் பலிக்கிட்டோம். அது பாத்தீங்களா? நீங்க ராஜ்குமார் கேக்குறாரு, என்ன சார் உங்க வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்னு கேக்குறாரு. சென்னையில 13 தொகுதியிலும் டிஎம்கே தான் ஜெயிக்கிட்டார் சார். ராஜ்மோகன் வைத்தியம் வாயில அடிச்சுவாப்ல. ஏன்னா நீ நிக்கிறது மட்டும் சரியா சொல்ல, நான் எழும்பூர் தொகுதி நிக்கிறேன்னு, என் தொகுதியெல்லாம் வந்து டிஎம்கே ஜெயிக்கணும் வேற சொல்லிட்டி அப்படின்னு சொல்லி போய் வாங்கணும். 13 தொகுதியிலையும் டிஎம்கே ஜெயிக்கிட்டாரு. அதுவும் 13 தொகுதியில தான் டிஎம்கே நிக்குது. சூப்பர், நல்ல விஷயம். இன்னும் நிறைய இருக்கு. அதாவது வந்து பாத்தீங்கன்னா லவ் ஜோதிடம்னு ஒரு பொண்ணு. அந்த லவ் ஜோதிடங்க, நான் அது என்னதுன்னு கேக்குறீங்க. பரபரப்பா இருக்கு. அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா லவ் ஜோதிடம் பண்ணும். நீங்க ஒரு லவ்வர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து லவ்வர்ஸ் இல்லையா, இவங்க லவ் வந்து ஓகே ஆகாதா அப்படின்னு ஜோதிடம் பார்க்கும். லவ் ஜோதிடம் இது வந்து ஸ்பெஷலிஸ்ட் ஒன்லி ஃபார் லவ்வர்ஸ். அது இன்னொன்னும் பண்ணும். என்ன பண்ண தெரியுமா, கேன்சரை குணப்படுத்தும். எதை வச்சு? ஜோதிடத்தை வச்சு. கேன்சர் நோயோடு போனால் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கட்டம் பார்த்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேஷண்ட்டை முடிச்சு விட்ரும். கட்டம் பார்த்து சொல்றியோ, வட்டம் பார்த்து சொல்றியோ. அவரு இன்னைக்கு திருநெல்வேலியில் பேசியிருக்காரு. ஒவ்வொரு ஆளும் பார்த்து வந்து நாங்கள் வந்து வேட்பாளராக நிறுத்தியிருக்கோம், உங்கள் வீட்டு பிள்ளையா நினச்சி நீங்கள் ஓட்டு போடுங்கன்னு. ஒவ்வொரு ஆளும் நல்ல ஆளும். ஒருத்தன் பார்த்தீங்க கஞ்சா குடிக்கும், ஒருத்தன் பார்த்தீங்கன்னா ஜாதி வரியன், ஒருத்தன் பார்த்தீங்கன்னா வந்து பாலியல் வழக்கில் சிக்கினவன்,
இன்னொருத்தன் பார்த்தீங்கன்னா டாக்ஸ் கட்டாமல் ஊழல் பண்ணாமல். இந்த என்னென்ன வந்து குற்றங்கள் இருக்கோ அதில் எல்லா குற்றப்பின்னணியில் இருக்கிறவங்களும் தாவேக்கால வந்து சீட்டு கொடுத்துருக்காங்க, ஓட்டு போட சொல்லி கேட்குறாரு விஜய். சமமாக இருக்காங்க, சமமாக இருக்காங்க, எல்லா குற்றத்துலையும் சமமாக இருக்காங்க, எல்லா குற்றத்துலையும் சமமாக இருக்காங்க. இவர் வந்து ஊழல் பண்ணாமல் இருக்க போகிறாரா, ஒரு பைசா கூட எடுக்க மாட்டாராம். ஒரு பைசா எடுக்க மாட்டாருங்கிறது உண்மைதான். ஒரு பைசா எடுத்தால் செல்லா காசு இல்லை, மொத்தமாக லம்பா லீவ். சார் இப்போ வரைக்குமே ஒரு கட்சிக்காக எந்த ஒரு பைசாவும் எடுக்கிறது பூரா ஆதவர்ஜுனா தான் இல்லையா? அவர் தான் ஃபுல்லாக செலவு. அதனால தான் என்ன பண்ணுறாருன்னா, திருச்சி பிரச்சாரத்துக்கு போகும்போது ஒரு போலீஸ்கார காலை உடச்சி விட்டார். அது கடுப்பாயிட்டார். ஏன்னா அவ்வளோ தூரம் வர்றேன், நீ மறுபடியும் விஜய்ங்கிற என் பேரை சொல்லவே மாட்டேங்க. ஏன் நீங்கள் தானே சொன்னீங்க எல்லாருமே விஜய்னு சொல்லி அப்படின்னு இருக்காரு. இது சொல்லும் போது இன்னொன்று ஞாபகம் வருது. அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 இடத்துக்கு பர்மிஷன் கொடுத்துருந்தாங்க. என்ன முதல் நாள் வேட்புமனு தாக்கல் பண்ண அன்னைக்கு அது ஒன்று தானே இப்போ குளத்தூர் போனார். அது குளத்தூரில் பிரச்சாரம் பண்ணார். அதுக்கப்புறம் வந்து பெரம்பூரில் பிரச்சாரம் பண்ணார். அப்புறம் குளத்தூர் வில்லிவாக்கத்துக்கு போகாமல் கேன்சல் பண்ணிட்டு போயிட்டார். ஏன்னா ஆதவர்ஜுனாவுக்கு போய் பிரச்சாரம் பண்ணி அவன் மட்டும் ஜெயிச்சு குளத்தூர் இது பெரம்பூரில் நம்ம தோத்துட்டா என்ன ஆகுறது, பிரச்சாரம் பண்ணாமல் போயிடும் அப்படின்னு சொல்லி கார் ஏறி போயிட்டார். இணை பெரிய நண்பர்கள் பக்கத்து தொகுதியில் நிற்கிறாங்க. புஷி டி நகர் தொகுதியில் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டார். பார்த்தீங்களா இல்லையா? பேசுறாரு, மேடை போட்டு பேசுறாரு. இந்த டி நகர்ல நான் நிற்கிறேன், நீங்க இந்த எல்லா தளபதியோட ஆதரவாளர்கள் இன்னைக்கு ஓட்டு போட்டுவீங்கல்ல, ஓட்டு போட்டு கேட்க வச்சிருவீங்களா, நான் பண்டிச்சர்ல இருந்து வந்திருக்கேன், உங்களுக்கு எல்லாம் நான் நல்லா பண்றேன் அப்படிங்கிறாரு. போதும், நீ நல்லா பண்ணிட்டேன். அவரோட கேரவன் மேனோட ரகசியம் தெரியுமா? அது என்னது? 7 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி வச்சிருக்கு, எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கு. அவர் வந்து எல்லாத்தையும் திறந்துட்டு வந்துட்டார். எதை திறந்துட்டு வந்துட்டாரு? வீட்டு கதவை திறந்துட்டு வந்துட்டு, கேரவனை திறந்துருப்பாரு, இது வீட்டு கேட்டை திறந்துட்டு வந்திருப்பாரு, கார் டோரை திறந்துட்டு வந்திருப்பாரு, வேற என்ன திறந்துட்டு வந்திருக்காரு? நிறையா சார். அந்த மாதிரி வாழ்க்கையில் ஒரு முற்றும் திறந்தவர் தான் 3 ஷாவோட அங்கேயும் இங்கேயும் சுத்திட்டு இருக்காரா? 3 ஷாவோட. ஓ, தெரியல. 3 ஷா சார். தெரியலையா? அவங்க யாருன்னு எனக்கு தெரியல. அவங்கள எனக்கு தெரியல. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து ஒரு படம், திரைப்படம் வந்து அரசியல் மாற்றத்துக்கு ஒரு மிகப்பெரிய காரணமான மீடியா இன்னைக்கு. ஆமா. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சோசியல் மீடியா அப்படின்னு பார்க்கும்போது இப்போ இருக்கிற சோசியல் மீடியா வந்து ஃபுல்லா அவர் நீங்கள் சொன்ன மாதிரி அவர் ஒரு சில இடத்துல வந்து ஒரு 10-15 நிமிஷம் தான் வந்து பிரச்சாரமே மேற்கொள்றாரு அப்படின்னா கூட இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா எல்லா சோசியல் மீடியாவிலும் டெய்லி ஒரு போகிற மாதிரி இந்த 10-15 நிமிஷம் கட் பண்ணி போட்டு எந்த மீடியா தந்தாலும் அவருடைய ஃபோட்டோ வர்றது போட்டு அவர் வந்து இந்த மாதிரி டெய்லி பிரச்சாரம் பயங்கரமாக போயிட்டு இருக்காரு, சூறாவளி பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்காரு அப்படிங்கிற மாதிரி தோணும். இதுதான் இந்த மீடியா பண்ணுற வேலை. மக்கள் என்ன முட்டாள் நினச்சிங்களா? எல்லாத்துக்கும் தெரியும். அட்லீஸ்ட் வேறு இடத்துல வேறு பிரச்சாரத்தில் வேறு மேட்டர் பேசிட்டீங்கனாலாவது வந்து கண்டுபிடிக்க வேண்டியது கஷ்டம். நீங்கள் ஒரே மேட்ரு டெம்ப்ளேட்டாக ஒரே மேட்ரு, நான் வந்து வசதி வாய்ப்பை திறந்து வந்துட்டேன், வந்து தீயசக்தி தூய்சக்தி, காலையில் எழுந்திரிச்சு குளிச்சு மாசா பாசா பேஸா விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க, விசில் புரட்சி, இதுதான். இப்போ பாட்டு, இப்போ புதுசாக வந்து பாட்டு தன்னந்தனி ஆளு, இது எத்தனை நெல்லில் கேட்பாங்க, எல்லாம் சலிச்சு போயிட்டாங்க, அழிச்சு போயிட்டாங்க. என்னது தெரியுறீங்க? உண்மையாக தான் சார் சொல்கிறேன். தங்க நட்சத்திரம் TN 2020 தங்க நட்சத்திரம் பேர் என்ன தெரியுமா? குல்கந்த் குமார் சார். தங்க நட்சத்திரம் இது எல்லாமே இது தம்பிராமி அவரோட வேலையாக தான் இருக்கும். அவர் மாதிரி தான் நல்ல நல்ல பேர்லாம் கண்டுபிடிப்பாரு. இந்த தங்க நட்சத்திரம் அப்படின்னா என்னன்னா, நான் அப்புறம் தான் எதுக்கு TN 2026 தங்க நட்சத்திரம்னு வச்சாங்க. TN அப்படின்னா தமிழ்நாடுன்னு நினைச்சக்கூடாது, தங்க நட்சத்திரம் 2026. அது TN 2026ங்கிறது தமிழ்நாடு 2026 தான். ஆனால் அது கிடையாது, தங்க நட்சத்திரம் 2026. ஆமாம் சார், அதுதான் கரெக்டு. அப்படியே அச்சஸ் எல்லாம் பார்த்தீங்களா, விஜய் வந்து ரெடி பண்ணி, அதே தான் அந்த பக்கம் வந்து பொம்மையை ரெடி பண்ணுறாங்க 234 தொகுதிக்கும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நட்டியை ரெடி பண்ணி வீச்செல்லாம் வச்சு அதே மாதிரியே விஜய் மாதிரியே ரெடி பண்ணி, அப்படியே விஜய் மாதிரியே வேறு இருக்கு. ஆமாம், அப்படியே இருக்கு. அவர் ஹைட்டு சார், ஹைட்டு வெயிட் எல்லாம். யாரு? நட்டியன். இங்கே பேர் நல்ல ஒரு பொலிட்டிக்கல் சட்டையெல்லாம் சூப்பராக பண்ணுறாரு. ஆமாம் ஆமாம், அது ஆல்ரெடி வந்து சதுரங்க வேட்டை பண்ணார்ல, பிரிச்சு மேய்ஞ்சிட்டார்ல, அந்த மாதிரி இந்த படம். அவர் இந்தியாவோட டாப் மோஸ்ட் கேமராமேன் கூட. அது கேமராமேன் விஜயோட ஒரு படம் இந்த படத்தில் பாருங்க, அப்படியே விஜய் மாதிரியே வராரு.
பார்க்க அப்படியே விஜய் குல்கந்த் குமார்ங்கிற கேரக்டர்ல விஜய் மாதிரியே வந்து எடுத்தோடனே ஒரு போஸ்டர்ல வந்து பாலாபிஷேகம் பண்றாங்க. அது புலியோடைய போஸ்ட் தெரியுமா உங்களுக்கு? புலி போஸ்ட். புலி என்னைக்கு பால் குடிச்சது பாலாபிஷேகம் பண்றாங்க. அதுக்கப்புறம் தம்பிராமையா கேரக்டர், புஷ்யானந்த் கேரக்டர், தம்பிராமையா கேரக்டர், செங்கோட்டையன் கேரக்டர், MS பாஸ்கர் கேரக்டர், இளவரசர் இருக்காரு. அதெல்லாம் இல்லாம பாத்தீங்கன்னா இந்த ரெடின் கிங்ஸ்லி அவர் பாத்தீங்களா, டேய் சினிமாக்கார பையலே சிமான் கேரக்டர், தமிழ்நாட்டுல வாழ ஆசைப்படு, நான் ஆள ஆசைப்படலாமா, தமிழ்நாட்டுல வாழ ஆசைப்படு, ஆள நினைக்கிறிய தப்பு இல்ல. நீ சில இடங்கள்ல பார்த்துருக்கீங்களா இந்த படம்லாம்? இப்போ தேர்தல் நேரத்தில் ஏப்ரல் 10 ரிலீஸு. எப்படி கனெக்ட் பண்ணிக்கலாம் தெரியுமா? சும்மா ரோட்டில் போயிட்டே இருப்பீங்க, எவனாவது ஒருத்தனை போட்டு பார்த்தீங்கன்னா கூட்டத்தில் இருக்கிற 50 பேர் அடிச்சுட்டு இருப்பாங்க. நீங்கள் போய் யாராவது ஒருத்தனை கூப்பிட்டு ஏன் அடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் அவனுக்கு காரணமே தெரியாது. எல்லாரும் அடிக்கிறாங்க, நானும் அடிக்கிறேன் அப்படின்னு நீங்களும் அடிப்பீங்க. நானும் 2 அடி அடிச்சுக்கிறேன்டா அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா போகிற வரவெல்லாம் இப்போ அடிக்கிறான் காரணம் இல்லாமல் தாவைக்காவை. அந்த மாதிரி இப்போ வந்து ஒரு படமே ரெடி பண்ணிட்டாங்க. இவங்க ஜனநாயகன் ஒரு படத்தை எடுத்து அதை வந்து ரிலீஸ் பண்ணிடலாம் தேர்தலுக்கு முன்னாடி நினைச்சாங்க. ஆனா ஜனநாயகன் படத்துக்கு சென்சார் சர்டிஃபிகேட் கிடைக்கவே இல்லை. மறுதணிக்கைக்கு பார்த்துட்டாங்க. ஆனா அது கிடைக்குமாங்கிற அந்த ஒரு எண்ணமே எனக்கு வரமாட்டேங்குது. அது கிடைச்சாலும் என்னங்க இனிமே பண்ண போகுது? லீடரை விட அது பெட்டரா இருந்துமா? 16 வயசுல கல்யாணத்துக்கு நாள் குறிச்சாங்க, இப்ப 86 வயசுல உட்கார்ந்துருக்கு கிளவி. கவுண்ட் பண்ணி இனி வயசுக்கு வந்தா என்ன, இனி வயசுக்கு வந்தா என்ன, அந்த மாதிரி வந்து அதுக்கு சர்டிபிகேட் கிடையாது. அது எப்படின்னா பந்து ஆடுறதுன்னு கேள்விப்பட்டிருக்காங்கல்ல, அந்த மாதிரி பந்து ஆடுறாங்க, விட்டு விளாடுறாங்க. இந்த வந்து கோட்டுக்கா கோட்டு போற அப்படின்னாங்க. இல்ல அப்படின்ட்டு இருக்காங்க. போரா கோட்டுக்கு அப்படின்னு ஒரு பந்து அப்படி அடிக்கிறது. அங்கே போனால் வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவனிக்கையை வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குற நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு லூஸ் மோஷன் வயிற்று கலக்கிடுச்சு, அவர் கிளம்பி போயிட்டாரு. இப்போ போய் என்னங்க மருத்துவனிக்கைக்கு பார்க்கல, கோட்டு போகிறேன் அப்படின்னு இருக்காங்க. இல்லைங்க அப்படின்னு இருக்காங்க. அப்புறம் போனா போதுன்னு மருத்துவனிக்கை பார்த்துட்டாங்க. சரி மருத்துவனிக்கை பார்த்துட்டாங்களே சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்களா அப்படின்னா பார்த்துட்டாங்க, ஆனால் கொடுக்கல. தேர்தல் அதிகாரி பக்கம் தள்ளி விட்டாங்க. அது தள்ளி விடும்போது ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க, ஒரு முரட்டு பீஸ் செக்கிச்சு, நாங்கள் ஒரு 2.5-3 மாதம் வச்சு நல்லா செஞ்சோம், இப்போ நீங்கள் செய்யுங்க அப்படின்னு அனுப்பிச்சி விட்டாங்க. வடிவேலு சொல்லுவாங்கல்ல, என்னை வந்து மூத்தர் சந்தில் வச்சு அடின்னு அடித்தாங்கடா, அதில் ஒருத்தன் சொன்னான்டா எவ்வளோ அடித்தாலும் தாங்குறாங்க, ரொம்ப நல்லவன்டா அப்படின்னு சொன்னாங்கல்ல, சொல்லுவார்ல, அந்த மாதிரி ஆகிப்போச்சு செம. ஆனால் இருந்தாலும் நேரத்தில் இங்கே கேளுங்க, அந்த 2026 தமிழ்நாடு தங்க நட்சத்திரம் ஒரு காமெடிக்கு பஞ்சமே இல்லைன்னு நான் சொல்லிக்கிட்டே வரேன். முதல்ல இவங்க வந்து கட்சி ஆரம்பிச்சது காமெடி, பிரச்சாரம், மாநாடு, இப்போ வந்து வேட்புமனு தாக்கல், அதில் குளறுபடி, இதில் குளறுபடி, எல்லாம் குளறுபடி, விஜயே குளறுபடி அப்படிங்கிற மாதிரி இருந்தால் மற்றவங்க சும்மா விடுவாங்களா? பொம்மையை வச்சுட்டு பிரச்சாரம் பண்ணுறது அது இதுன்னு தமிழ்நாடு அரசியலே பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலை திரும்பி பார்க்குறாங்க. எல்லா அரசியலும் பொம்மை நாயகன் இல்லை எல்லாரும் பார்க்குறாங்க. சார் என்ன இப்படி ஒரு கட்சி, இது என்ன இப்படி வித்தியாசமாக பிரச்சாரம் பண்ணுறாங்க அப்படின்னு மோடிஜி யோசிப்பார். அடிக்கடி நம்ம தமிழ்நாட்டுக்கு போகும்போது பொம்மை செய்ய சொல்லும். அதான் சொல்கிறேன். இந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஐடியா வரல, அவனுக்கு வந்திருக்கும், பொம்மை செய்ய சொல்லு அப்படின்னு. தங்க நட்சத்திரம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, செம்ம காமெடி. அதுக்கப்புறம் 20ஆம் தேதி வந்து இந்த விவகாரத்து வழக்கு வருது, செம்ம காமெடி. அதுக்கப்புறம் 23 எலெக்ஷனு, இவங்க வரப்போகிற வாக்கு அது ஆல்ரெடி தெரியும், உள்ளுக்குள்ளே திக்குன்னு இருக்கும், அது செம்ம காமெடி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4ஆம் தேதி திரிஷா அம்மையாரோட பர்த்டே அன்னைக்கு ரிசல்ட்டு, செம காமெடி. அதுக்கப்புறம் 7ஆம் தேதி சென்சார் சர்டிஃபிகேட் கொடுத்து 85 வயசு கிளவிக்கு நீ கல்யாணம் பண்ணா என்ன பண்ணலைன்னா இல்லைன்னு அனுப்பிச்சுட போகிறாங்க. அதை பார்த்து இவர் வந்து சாட்டையை கையில் எடுத்துட்டு சொல்லுவார், அரசியல்வாதிகளை பார்த்து சொல்லுவார், ஏண்டா உங்களை அரசியல் ஊழல் பண்ணிக்கிட்டு கொலையா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படி சரசரன்னு நடிப்பார். ஆடியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்படின்னு சொல்லி கைதட்டி சிரிக்க போகிறாங்க. TN26 இப்படி ஒரு சீன் இருந்தால் நல்லாயிருக்கும். ஏண்டா சினிமாவில் நடிக்க சொன்னா நீ போட்டு அரசியல் வந்து இவங்க சாட்டை நீங்க என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, பொம்மையை வச்சு பிரச்சாரமா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சாட்டை எடுத்து அடிச்சாங்க, நல்லா இருக்கும். மொத்தத்துல நானும் பல எலெக்ஷனை பார்த்துட்டேன், இப்படி ஒரு எலெக்ஷனை பார்த்துல. இல்லை இது சொன்ன மாதிரியே இந்த 50 ஆண்டுகளில் ஒரு வித்தியாசமான எலெக்ஷன் தான். அதுதான் விஜயும் சொல்லியிருக்காப்புல, இந்த 50 ஆண்டுகள் இருக்கக்கூடிய இந்த வித்தியாசமான எலெக்ஷனில் என்ன பண்ண போகிறாங்க, எப்படி நடக்க போகுதுன்னு தெரில. ஆனால் எங்கே பார்த்தாலும் தளபதி தாவேகா வந்து பயங்கர தற்குறித்தனமாக பேசுகிறாங்க. ஒரு இடம் கூட அவங்க சென்சிபிளாக பேசி நான் பார்க்கவே இல்லை. கிடையாது.
தளபதி தாவேகா தற்கொலைத்தனமா பேசுறாங்கன்னா விஜய் பேசுறாரு, புஷி ஆனந்த் பேசுறாரு, ஆதவ் பேசுறாரு, இதோட செங்கோட்டையனையும் ஏந்துக்கிட்டாரு. ராஜ்மோகனை நீங்க ஒரு மனுஷனோட மதிக்க மாட்டேங்க. அவரெல்லாம் வேணாங்க பாவம். அதாவது இழுத்து போட்டு அடிக்கிறதுக்கு பர்சனாலிட்டி வேண்டாமாங்க. அவரும் அந்த கட்சியில தாங்க இருக்காரு. அதாங்க இழுத்து போட்டு அடிக்கிறதுக்கு அப்படி இப்படி கொஞ்சம் புஷி அளவுக்காவது பர்சனாலிட்டி வேண்டாமாங்க. புஷி எல்லாம் சேர்த்துக்கிறீங்க, ராஜ்மோகனை சேர்த்துவானே. ராஜ்மோகன் அந்த கட்சியில தான் இருக்கு. வாங்க, நல்ல பேர் எடுத்து புகழோட இருந்தாரு. இப்ப பேசுறதுக்கு கூட யாரும் கூப்பிட மாட்டேங்கிறாங்க. அது கரெக்டு தான். ஏன்னா இப்போ வந்து ஒரு கட்சி சார்ந்து இருக்கிறதுனால, ரெண்டாவது அவர் தன்னைத்தானே ஒரு பேச்சாளராக நிலைநிறுத்திக்க விரும்பலை. ஜென்ரலாக அவர் ஆனால் ரொம்ப ஹாப்பியாக இருக்கார். நமக்கு எலெக்ஷனில் சீட்டு கொடுத்துட்டாங்க, வாழ்க்கையில் ஒரு லட்சியம். அரசியலுக்கு போனால் என்ன பண்ணுவாங்க, எம்எல்ஏ சீட் வேணும். அதுதான் தமிழ்நாட்டுடைய உச்சம். சொன்னோன்னு நான் வந்துச்சு. அதாவது ஒரு தொகுதியில் வந்து நம்ம தளபதி ஜெயிச்சிட்டாருன்னா, தளபதி வந்து இப்போ அது சட்டமன்றத்துக்கு போக மாட்டார். தளபதி மாதிரி ஒரு பொம்மை கொண்டு போய் வைப்பாங்க. அது சட்டமன்றம் போயிட்டு வருமா? அது சட்டமன்றம் போயிட்டு வரும். அப்புறம் வந்து இது வந்து எதுவுமே நடக்காத பேசாத பொம்மை, எக்ஸ்பென்சிவா பண்றாங்க, ரோபோ மாதிரி. சார் ரெண்டும் ஒன்று தானே சார். இவரு தானே எதுவும் பேச மாட்டார். டேய் தம்பி, நீ தெரியாம பொம்மை செஞ்சுட்டு வர. அவர் வந்தாலும் இப்படிதான் இருப்பாரு, இவர் வந்து பொம்மை வந்தாலும் இப்படிதான் இருக்கும். உண்மையே உங்களுடைய மனசு எங்கே போய் நாங்கள் சொல்கிறதுனே தெரில. அவ்வளோ ஒரு, அதாவது என்னென்னா, உங்களுடைய அறிவாற்றலை நினச்சி பார்க்க நான் வியக்கேன் அப்படின்வாங்கல்ல, அது மாதிரி நான் வியக்கேன். பரவாயில்ல சார். ஆனால் TN26 எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்திடாது இல்லை? எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்துமா? சரி, ஓகே. TN26 எல்லா மாற்றத்தையும் ஏற்படுத்தும். TN26 எடுத்தது யாருக்காவது தெரியுமா? தெரியுமே. யாரும் தெரியாது, ரகசியமாக எடுத்து முடிச்சிட்டாங்க. ரகசியமான எல்லாம் எடுத்துருக்காங்க. நான் அந்த படத்துடைய பூஜைக்கெல்லாம் போயிருந்தேன். டிசம்பர் 5ஆம் தேதி நடந்தது. இங்கே தான், சென்னையில் தான் நடந்தது. சூப்பராக இருக்கும். ஸோ TN2026 தமிழ்நாட்டுடைய அரசியலை மாற்றாதா காத்திருந்து பார்ப்போம். அன்னைக்கு என்ன நடக்குதுன்னு யோசிப்போம். நன்றி சார். நன்றி.